அனைவருக்கும் வணக்கம். நாளை தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது, எந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும், கனமழைக்கான வாய்ப்பு உள்ளதா, சென்னையில் வானிலை எப்படி இருக்கும், அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளவு இருக்கும், மேலும் அடுத்த சில நாட்கள் மழை எப்படி எங்கெல்லாம் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் பலத்த காற்று ஏற்படக்கூடிய சூழல் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனால் நாளை மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் பொதுமக்கள் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குறிப்பாக மலைப்பகுதிகளில் பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் மேகங்கள் திரண்டு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மழை பெய்யும் நேரத்தில் சாலைகளில் நீர் தேங்குவதுடன் சில இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்படலாம். ஆகையால் வாகன ஓட்டிகள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக வட தமிழக மாவட்டங்களில் வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக வட தமிழகத்தில் மாலை அல்லது இரவு நேரங்களில் உள்ளூர் வானிலை மாற்றத்தை பொறுத்து இடியுடன் கூடிய மழை ஏற்படலாம். அடுத்ததாக மத்திய மாவட்டங்களை பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. இந்த மாவட்டங்கள் அனைத்திலும் ஒரே நேரத்தில் மழை பெய்யும் என்று கூற முடியாது. ஓரிரு இடங்களில் மட்டும் மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. அடுத்ததாக டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். அடுத்ததாக தென் மாவட்டங்களின் நிலவரத்தை பார்க்கலாம். மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கிறது. இப்போது சென்னையில் வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை நாளை வானம் பொதுவாக ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழையும் இடியுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. சென்னையில் நாளை அதிகபட்ச வெப்பநிலை என்பது 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்க வாய்ப்புள்ளது. அதனால் சென்னையில் நாள் முழுவதும் தொடர்ந்து மழை பெய்யும் என்று எதிர்பார்க்க முடியாது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் திடீர் மழை பெய்யக்கூடும். அடுத்ததாக காற்றின் நிலவரத்தை பார்க்கலாம். நாளை இடியுடன் கூடிய மழை ஏற்படும் சில இடங்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். எனவே இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் நேரங்களில் பொதுமக்கள் மரங்கள், மின்கம்பங்கள், விளம்பர பலகைகள் அருகில் நிற்பதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக திறந்த வெளிகளில் நிற்பதை தவிர்த்து பாதுகாப்பான இடத்தில் இருப்பது நல்லது. அடுத்ததாக வரும் நாட்களில் வானிலை நிலவரத்தை பார்க்கலாம். ஆகஸ்ட் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய IMD எச்சரிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரத்தில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 20ஆம் தேதியும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு உள்ளது. எனவே ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து அடுத்த சில நாட்களுக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு மழைக்கான சூழல் தொடரக்கூடும். சுருக்கமாக நாளைய வானிலை நிலவரம் என்பது தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் சில பகுதிகள், தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் மழை நேரத்தில் காற்றின் வேகம் அதிகரித்தும் காணப்படலாம். இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. மேலும் இதுபோன்ற தகவல்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினசரி வானிலை அறிக்கை நமது சேனலில் தினமும் 6 மணி அளவில் வரும். நன்றி, வணக்கம்.